கோயில் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். அதற்கு இன்னொரு பெயர் கச்சி என்று பெயர். அந்த கச்சி என்பது கச்சியிலே இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர், கச்சி ஏகம்பனே என்று பட்டினத்தார் பாடுவார். அப்படி அந்த காஞ்சிபுரத்திற்கு கச்சி என்று ஒரு பெயர் உண்டு. அந்த காஞ்சிபுரம் என்பது 4 சமயங்களில் தலை தூங்கியதற்குரிய மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இடமாக, மாநகரமாக இருக்கக்கூடியது எதுவென்றால் அது காஞ்சி மாநகர். சைவம் வளர்த்தெடுத்ததால் அது சைவ காஞ்சி என்றும், வைணவம் வளர்ந்தோங்கியதால் அது வைணவ காஞ்சி என்றும், பௌத்த சமயம் மறுமலர்ச்சி பெற்ற இடம் என்பதனால் அது பௌத்த காஞ்சி என்றும், சமண சமயம் மேலோங்கி இருந்ததால் அது சமண காஞ்சி என்றும், இப்படி 4 பெயராலே அந்த காஞ்சி அழைக்கப்பட்டது. சைவ காஞ்சி, வைணவ காஞ்சி, சமண காஞ்சி, பௌத்த காஞ்சி என்று 4 சமயங்களும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டு கொண்டு 4 நெறிகளையும் வளர்த்த பூமி எதுவென்றால் அது காஞ்சி மாநகர். அந்த காஞ்சி மாநகரிலே குமரக்கோட்டம் என்ற ஒரு முருகப்பெருமானுடைய ஆலயம் இருக்கிறது. இது காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகாமையிலே இருக்கின்ற ஒரு தலம்தான் முருகப்பெருமானுக்குரிய தலம் அந்த குமரக்கோட்டம். அந்த குமரக்கோட்டத்திலே அர்ச்சகராக இருக்கக்கூடியவர் காலத்தியப்ப சிவாச்சாரியார் என்று பெயர். இவர் ஆதி சைவர் மரபிலே வந்தவர். இவர் தினந்தோறும் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்து அவரை போற்றி பாடுகின்ற பெருமை பெற்றவராக விளங்கினார். ஆனால் அவருக்கு குழந்தை பேறு இல்லை. அப்படி குழந்தை பேறு இல்லாத காரணத்தினால் முருகப்பெருமானிடம் அவர் வேண்டுகிறார், எனக்கு பிறகு உனக்கு பூசைகள் செய்வதற்கும் அர்ச்சனை செய்வதற்கும் பாடல்கள் பாடுவதற்கும் ஒரு வாரிசு இல்லையே, அதை நீ தந்தால் அந்த குழந்தையை உன்னுடைய ஆலயத்திற்கே நான் அர்ச்சகராக மாற்றி உனக்கே அர்ப்பணிக்க செய்ய நான் விரும்புகிறேன் என்று இறைவனிடம் முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார். அந்த முருகப்பெருமானுடைய திருவருளால் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு கச்சியப்பர் என்று பெயர் வைக்கிறார் அந்த காலத்தியப்ப சிவாச்சாரியார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்த அந்த குழந்தை வேத சாத்திரங்களையும் தேவாரம், திருவாசகம் போன்ற சமயம் சார்ந்த நூல்களை எல்லாம் படித்து கற்று தேர்ந்து மிகப்பெரிய புலவராக மாறிவிடுகிறார். தந்தையாருடனே தினமும் அந்த குமரக்கோட்டத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்து அவருக்கு அர்ச்சனை பூசை செய்கின்ற அளவிற்கு அவர் தேர்ச்சி பெற்று விடுகிறார். இப்படியாக அவர் நாள்தோறும் இறைவனுக்கு திருப்பணிகள் செய்வதிலே தன்னை முழு ஈடுபாட்டோடு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் அவர் உறங்கிக் கொண்டிருந்த அந்த இரவு நேரத்தில் முருகப்பெருமான் அவர் கனவிலே தோன்றுகிறார். அவர் கனவிலே தோன்றி ஸ்கந்த புராணம் என்று சொல்லப்படுகின்ற வடமொழி புராண நூல், அந்த புராண நூலிலே சங்கரர் சம்ஹிதை என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவிலே கந்தர் எப்படி தோன்றினார், முருகப்பெருமான் எப்படி உருவானார், அவர் செய்த சாதனைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அந்த ஸ்கந்த புராணத்திலே சங்கரர் சம்ஹிதையிலே இருக்கிறது. அதை நீ தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு ஆணையிடுகிறார். இது கனவிலே நடந்த நிகழ்வு. அப்பொழுது அந்த கனவிலே கச்சியப்ப சிவாச்சாரியார் கூறுகிறார், உங்களை பற்றி எழுதுவதற்கு எனக்கு என்ன புலமை இருக்கிறது? நான் ஒரு நூலை எழுதுகின்ற அளவிற்கு ஒரு பெரிய புலவனும் கிடையாது. தினந்தோறும் தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட பாடல்களை பாடுகின்ற ஆற்றல் இருக்கிறதே ஒழிய தனித்து ஒரு நூல் எழுதுகின்ற அளவிற்கு எனக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது என்று அவர் கனவிலே புலம்புகிறார். அப்பொழுது முருகப்பெருமான், நீ எந்த கவலையும் படாதே, உனக்கு நான் முழு உறுதுணையாக இருக்கிறேன். நீ அந்த கந்த புராணம் எழுதுவதற்குரிய வேலைகளை நாளையிலிருந்தே தொடங்கு என்று சொல்கிறார். இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவர் வாக்குக்கேற்ப இந்த கந்த புராணத்தை எழுதுவதற்கு யார் சரியான ஆள் என்று முருகப்பெருமான் தேர்ந்தெடுத்தவர்தான் இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார்.
அப்படியானால் இந்த நூலை எழுதுவதற்கு உனக்கு முதலடியை நான் எடுத்து கொடுக்கிறேன். அந்த முதலடியின்படி நீ இந்த நூலை எழுதத் தொடங்கு என்று சொல்கிறார். திகட சக்கர செம்முகம் ஐந்துலோன் என்று முதல் வரியை எடுத்து கொடுக்கிறார். பெரிய புராணம், அதாவது திருத்தொண்டர் புராணம் எழுதுவதற்கு சிவபெருமான் எப்படி உலகலாம் என்ற வார்த்தையை கொடுத்து தொடங்கி வைத்தாரோ, திருவண்ணாமலையிலே அருணகிரிநாதருக்கு முத்தை தரு பத்தி திருநகை என்று முதலடியை அருணகிரிநாதர் எப்படி எடுத்து கொடுத்தாரோ, அப்படி முருகப்பெருமான் இந்த குமரக்கோட்டத்து முருகன் இங்கே கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு கந்த புராணத்தை எழுதுவதற்கு திகட சக்கர செம்முகம் ஐந்துலோன் என்ற ஒரு வரியை எடுத்து கொடுக்கிறார். அதன்படி மறுநாள் எழுந்து அந்த திகட சக்கர செம்முகம் ஐந்துலோன் என்ற வரியை தொடங்கி அவர் நூல்களை எழுதத் தொடங்குகிறார். தினந்தோறும் அவர் காலை முதல் மாலை வரை குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 100 செய்யுள்களாவது எழுதி அதை கொண்டு போய் முருகனுடைய திருவடியிலே வைத்து வணங்கிவிட்டு வீட்டுக்கு செல்வார். மீண்டும் மறுநாள் வருவார். வந்து அந்த 100 செய்யுளை பார்ப்பார். அந்த 100 செய்யுள்களில் பல திருத்தங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடும். பார்க்கிறார். தாம் எழுதியவற்றில் சொல் பிழையோ இலக்கண பிழையோ பொருட்பிழையோ இருந்தால் அதை முருகப்பெருமானே ஒரு ஆசிரியராக இருந்து இவர் எழுதியவற்றையெல்லாம் திருத்தி அமைத்து கொடுக்கிறார். இந்த பணியை முருகன் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி நாள்தோறும் ஒரு 100 செய்யுளாவது எழுதி முருகன் காலடியில் வைப்பதுமாக, அவர் அதை திருத்தி கொடுப்பதுமாக இப்படி நடந்து முடிகிறது. ஒரு 13,000 பாடல்களுக்கு மேல் எழுதப்பட்டது அந்த கந்த புராணம். எழுதியெல்லாம் முடித்தாகிவிட்டது. இப்பொழுது அரங்கேற்றம் செய்ய வேண்டிய நாள் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. மன்னருக்கு தெரிவிக்கப்படுகிறது, சிவனடியார்களுக்கெல்லாம் சொல்லப்படுகிறது, அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்களுக்கெல்லாம் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இப்படி எல்லா தகவலும் தெரிவிக்கப்பட்டு ஒரு நாள் கந்த புராணம் அரங்கேற்றம் நடைபெறுகிறது. அப்படி நடைபெறுகின்ற இடத்திலே தமிழ் கற்றறிந்த சான்றோர்களும் புலவர்களும் கூடியிருக்கிறார்கள். அந்த நாட்டு மன்னனும் வந்து அமர்ந்திருக்கிறான். ஊரில் உள்ள பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த முதல் பாடலாக இருக்கக்கூடியது காப்புச் செய்யுள். அந்த காப்புச் செய்யுளின் முதல் வரியை சொல்கிறார். திகட சக்கர செம்முகம் ஐந்துலோன் என்று பாடுகிறார். பாடியவுடனே அதற்குரிய விளக்கத்தை சொல்கிறார். முதல் வரிக்கு இதை திகடம் சக்கரம் என்பதை பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார் என்றால், திகழ் கூட்டல் தசக்கரம் செம்முகம் ஐந்துலோன் என்று சொல்கிறார். தசக்கரம் என்று சொன்னால் 10 கரங்கள், செம்முகம் ஐந்துலோன் 5 முகங்களை உடையவன். யார் என்றால் விநாயகப் பெருமான். 10 கரங்களை உடையவன், 5 முகங்களை உடையவன் என்று முதல் வரிக்கு விளக்கம் கொடுக்கிறார். அங்கே கூடியிருக்கின்ற புலவர் ஒருவர் எழுகிறார். நீங்கள் திகட சக்கரம் என்பதை திகழ் கூட்டல் தசக்கரம் என்று பிரித்து சொல்கிறீர்கள். இது தொல்காப்பியத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய இலக்கண வரைமுறைக்கு உட்படாமல் இருக்கிறது. தொல்காப்பியம் மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய எத்தனை வகையான இலக்கண நூல்கள் இருந்தாலும் எந்த இலக்கண நூலிலும் இது குறிப்பிடப்படவில்லை. ஆதலால் இந்த முதல் வரியே இலக்கண பிழையோடு இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் இந்த கந்த புராணத்தை அரங்கேற்றம் செய்வதை நிறுத்திவிடுங்கள் என்று புலவர் சொல்கிறார். அங்கு கூடியிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களும் மன்னரும் நீங்கள் முதல் வரிக்கு விளக்கம் கொடுக்காமல் கந்த புராணத்தை அரங்கேற்றம் செய்யாதீர்கள் என்று கூறிவிடுகிறார்கள். அப்பொழுது கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறார், முதல் வரி என்பது என் சிந்தனையில் உதித்த வார்த்தைகள் அல்ல, இது முருகப்பெருமான் எனக்கு அடியெடுத்து கொடுத்தது. ஆதலால் இதற்குரிய பொருள் முருகப்பெருமானுக்கு மாத்திரமே விளங்கக்கூடியதே தவிர இதற்கு விளக்கம் நான் எதுவும் சொல்ல முடியாது. திகழ் கூட்டல் தசக்கரம் திகட சக்கரம், அதாவது ழகரம் தகரத்தோடு சேர்ந்து தகரமாக மாறி இருக்கிறது என்பது இலக்கண விதி. யார்? கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுகின்றபடி ழகரம் தகரத்தோடு இணைந்து
தகரமாக மாறுகிறது என்று இவர் சொல்கிறார். ஆனால் தொல்காப்பியத்திலே அதற்குரிய விதிமுறைகளிலே எதுவும் இல்லை. இதை தொல்காப்பியத்தை முழுமையாக படித்த அந்த புலவர் சொல்கிறார். அப்படியானால் இதற்கு விளக்கம் சொல்ல முருகப்பெருமான் தான் வர வேண்டும். இல்லை என்றால் இந்த விதிமுறை எந்த இலக்கண நூலிலே இருக்கிறது என்பதை நீங்கள் எங்களுக்கு புரிய வைத்தால் மாத்திரமே இந்த கந்த புராணத்தை நீங்கள் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் கலைந்து சென்று விடுகிறார்கள். முருகப்பெருமானிடம் செல்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். கண்ணீரால் கரைந்தூறுகிறார். நீ எடுத்த கொடுத்த அந்த முதல் அடியே தவறு என்று இந்த புலவர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களும் சொல்கிறார்கள். முருகா, இதற்கு விளக்கம் சொல்ல எனக்கு தெரியவில்லை, நீதான் இதற்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கதறி அன்று முழுவதும் உணவை உட்கொள்ளாமல் கோயிலுக்கு வெகு தொலைவிலே வந்து தரையிலே படுத்து உறங்குகிறார். உருள்கிறார், புரள்கிறார். உறக்கம் வரவில்லை. தன்னை அறியாமல் உறக்கம் வருகிறது. அந்த உறக்கம் வந்த நேரத்தில் முருகப்பெருமான் கனவில் தோன்றி, அன்பனே, கவலைப்படாதே, நான் இது ஒரு இலக்கண வரைமுறைக்கு உட்பட்டுத்தான் இந்த விதியையே நான் உருவாக்கினது ஒரு நூலிலே இருக்கிறது. அதை நாளைக்கு அரங்கேற்றம் நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு ஒரு புலவன் வருவான். அந்த புலவன் வந்து அந்த புலவர் பெருமக்களுக்கும் தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கும் ஏற்பட்ட சந்தேகத்தை நிவர்த்தி செய்வான். நீ ஒன்றும் கலங்காதே, நீ தைரியமாக நாளைக்கு அரங்கேற்ற மண்டபத்திற்குள் செல் என்று உத்தரவிடுகிறார். ஆக முருகப்பெருமான் ஏதோ ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தப் போகிறான் என்பது கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு புரிந்தது. முதல் வரியிலேயே வள்ளுவர் எப்படி முதல் திருக்குறளிலே தன்னுடைய கவிப்புலமையை வெளிக்காட்டினாரோ அப்படி இங்கே முருகப்பெருமான் எடுத்து கொடுத்த அந்த முதலடி என்பதில் ஏதோ ஒரு பெரிய பொருள் பொதிந்திருக்க வேண்டும் என்பதை கச்சியப்ப சிவாச்சாரியார் உணர்ந்து கொண்டார். மறுநாள் பொழுது விடிந்தது. அரங்கேற்ற மண்டபத்திற்குள்ளே எல்லோரும் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். இப்பொழுது என்னதான் நடக்கப் போகிறது என்பதை காண்பதற்காக பாமர மக்களும் சிவனடியார்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மண்டபத்தின் மையத்திலே ஓலைச்சுவடிகளோடு கச்சியப்ப சிவாச்சாரியார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நிசப்தமாக இருக்கிறது, அமைதி குடிகொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் வாயிற்புறத்திலிருந்து ஒரு புலவன் ஓலைச்சுவடி கட்டுகளோடு உள்ளே வருகிறார். உள்ளே வந்த அந்த புலவன், இங்கே யாருக்கு என்ன சந்தேகம் ஏற்பட்டது கேளுங்கள், பதில் சொல்கிறேன் என்று அந்த புலவன் சொல்கிறார். அப்பொழுது நேற்று கேள்வி கேட்ட அந்த புலவர் கேட்கிறார், திகட சக்கரம் செம்முகம் ஐந்துலோன் என்று முதல் வரி இருக்கிறது. இது இலக்கண பிழையாக இருக்கிறது. இந்த இலக்கண பிழையை நீங்கள் எங்களுக்கு விளக்கி உணர்த்துவீர்களேயானால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த கேள்வி கேட்ட புலவர் சொல்கிறார். அப்பொழுது அங்கே வருகை தந்த புலவர், வீரசோழியம் என்ற இலக்கண நூல் இருக்கிறது, இதை எழுதியவர் புத்தமித்திரர் என்பவர். இந்த வீரசோழியம் என்ற நூலிலே சந்தி படலத்தில் 15வது செய்யுளாக இருக்கக்கூடியது இந்த தகரம் என்பது தகரத்துடன் இணைந்து தகரமாக மாறும். ழகரம் தகரத்தோடு இணைந்து தகரமாகின்ற ஒரு புணர்கின்ற ஒரு வரைமுறையானது இந்த இலக்கண நூலிலே இருக்கிறது என்று அந்த வீரசோழியம் என்ற இலக்கண நூலை காட்டி அந்த இலக்கண விதியையும் அவர்களுக்கு உணர்த்துகிறார். அப்போது அங்கிருந்த அத்தனை புலவர் பெருமக்களும் சான்றோர்களும் மன்னரும் பிரபுக்களும் எல்லோரும் அந்த இலக்கண விதிமுறையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த திகட சக்கர செம்முகம் ஐந்துலோன் என்று தொடங்கப்பட்ட அந்த பாடலோடு கந்த புராணம் என்பது ஓராண்டு அங்கே அரங்கேற்றம் நிகழ்கிறது. அப்பொழுது அந்த கேள்வி கேட்ட புலவர் பெருமான் திரும்பி பார்க்கிறார். வருகை தந்த புலவர் காணவில்லை. முருகனே ஒரு புலவராக வந்து அந்த வீரசோழியம் என்ற இலக்கண நூலை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய சந்தி படலத்திலே இருக்கக்கூடிய அந்த செய்யுளை வாசித்து காட்டி இலக்கண வரைமுறைக்கு உட்படுத்தப்பட்டுத்தான் இந்த முதல் வரி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த புலவர் பெருமக்களுக்கு உணர்த்தினார். வந்தது முருகப்பெருமான் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது கேள்வி கேட்ட அந்த புலவர் பெருமகனார் கச்சியப்ப சிவாச்சாரியின் கால்களில் விழுந்து வணங்கினார். என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடினார்.
அப்பொழுது கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்னார், நீங்கள் கேட்ட இந்த கேள்வியின் பயனாகத்தான் இன்றைக்கு ஒரு புலவர் வடிவிலே முருகப்பெருமான் இங்கு வந்து அனைவருக்கும் இன்றைக்கு காட்சி தந்துவிட்டு சென்றிருக்கிறான் என்றால், நீங்கள் அந்த கேள்வி கேட்கவில்லை என்றால், நீங்கள் அந்த பொருள் சரியானதான் என்று உணர்ந்து கொண்டிருந்தால், இங்கு முருகப்பெருமான் வந்து அதற்குரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்வியினால்தான் இங்கு நாங்கள் அனைவருமே அந்த குமரக்கோட்டத்து முருகனை தரிசிக்கின்ற ஒரு பெரும்பேறு கிடைத்திருக்கிறது என்றால், உங்கள் கேள்வியினால் வந்த பலன்தான் அது. நாங்கள் அனைவரும் முருகனை தரிசித்தோம் என்று கூறினார். இப்படி முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள் என்பது, அடியார்களுக்காக அவர் செய்த நன்மைகள் என்பது பல பல உண்டு. நக்கீரர் தந்த திருமுருகாற்று படையாக இருந்தாலும் சரி, பாம்பன் சுவாமிகளுக்கு வேலே வந்து அவருக்கு மருத்துவமனையிலே ஆபரேஷன் செய்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, வாரியார் சுவாமிகளை வானத்திலிருந்தே அழைத்து கொண்டு சென்ற விதத்திலும் சரி, முருகனை நேசிப்பவர்கள், முருகன் அடியார்களாக இருப்பவர்களுக்கு அவன் என்றும் அருள் புரிவான், துணை நிற்பான் என்று கூறி விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.